வெல்கம் டு மை சேனல். சுவைத்து பார்க்கலாம். இன்னைக்கு சுவையான மீன் வறுவல் எப்படி செய்யலான்றதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஒரு பவுல் எடுத்து 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு எலுமிச்சம்பழச்சாறு, இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஒவ்வொரு பீஸ்லேயும் நல்லா மசாலாவை தடவி எடுத்து வச்சுக்கணும். இப்படி எல்லா பீஸ்லேயுமே நம்ம மசாலா தடவி எடுத்து வச்சுக்கணும். இப்போ மசாலா போட்டு வச்ச எல்லா பீஸையும் மொத்தமாக இந்த பவுலில் நம்ம போட்டு வச்சுக்கிறோம். இப்போ எல்லா மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த ஃபிஷ்ஷு இப்படி வச்சுருக்கும் போது, அடுக்கி வைக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக காய வைக்கணுன்றது அவசியம் இல்லை. இப்போ மூடி வச்சு 1/2 மணி நேரம் வச்சுருங்க. அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பொரிச்சுக்கலாம். ஒரு தவா எடுத்து வச்சு ஆயில் கொஞ்சமாக ஊற்றி அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, மீன் கருகிரும். கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு பீஸையும் வச்சுருக்கும் போது. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம். நம்மளுக்கு மசாலா எல்லாம் உதிராமல் ஒட்டாமல் நல்லா வருது பாருங்கள். இந்த மெத்தடில் நம்ம மீன் வறுவல் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீனில் அந்த மசாலா இருந்தால் தான் நம்மளுக்கு சுவையாக இருக்கும். இப்போ திருப்பி போட்டும் வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பார்க்கவே சாப்பிடணும் போல தோணுது பாருங்க. இப்போ எல்லா மீனையும் வறுத்து எடுத்தாச்சு. நல்லா மசாலா உதிராமல் மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும் போது நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.